இருந்துச்சு ப்ரோ. ரியாக்டிங் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஸ்டோரி பிளாட்லாம் சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. பார்க்க வேண்டிய படம் தான் இந்த டைமுக்கு. அவர் ஆல்ரெடி நிறைய படம் ப்ரூவ் பண்ணிட்டார் ப்ரோ. இதோ ஒரு நல்ல படம் தான் அவருக்கு. அவ்வளோதான். மியூசிக்லாம் படத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃப்லாம் வந்து டைம் போகிறதே தெரில. ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக செம்ம காமெடியாக பேங்கராக எடுத்துகிட்டு போனாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து கோர்ட் ரூம் ட்ராமா மாதிரி சூப்பராக இருந்துச்சு படம். நான் ஓவரால் பார்க்க அவங்களுக்கு ஒரு நல்ல மெசேஜ் ப்ரோ படம். லைக் எப்படி சொல்கிறது, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி இருக்கணும், எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்றது தான் ஸ்டோரியோட பிளாட்டு. சூப்பராக இருந்துச்சு படம், பார்க்கலாம். அதுதான் ப்ரோ மெசேஜ். விட்டு கொடுத்து போகிறது தான் இது வாழ்க்கை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. படம் சூப்பராக தான் இருந்துச்சு, பார்க்கலாம். நல்ல படம் ப்ரோ. நல்லா எடுத்துக்கிறாங்க. நல்லா லாகே இல்லாமல் போச்சு ப்ரோ. நல்லா எப்படி சொல்லலாம், அதான் ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். எல்லாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கதை நல்லா போச்சு ப்ரோ. காமெடி எல்லாம் அதான் ப்ரோ. குடும்பம் பிரியக்கூடாதுன்னு அந்த மாதிரி ஒரு கதை சொல்லிக்கிறாங்க ப்ரோ. நீங்கள் பார்த்தா புரியும் ப்ரோ. ஃபேமிலியோட பார்த்தா பாருங்க. நல்ல சூப்பர் படம் பெரிய இது. அவர் வந்து நடிச்சதுலேயே ஒரு சூப்பர் படம் ப்ரோ. இதுதான் மியூசிக்லாம் சூப்பராக போட்டுக்கிறாங்க. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. நல்லா இருக்குண்ணா. படம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி சப்ஜெக்ட். நல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் புரிஞ்சு இருக்கிற மாதிரி படம். எல்லாருக்குமே பிடிக்கும் படம். இது ஜாலியாகவும் இருக்குது, சிரிப்பாகவும் இருக்குது, நல்ல சென்டிமெண்ட்டாகவும் இருக்குது. எல்லாமே ஆக்டிங் நல்லா இருக்காங்க. டைரக்ஷன் சூப்பர். டிஓபி மாது சார் அவரும் நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பர். எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தில் என்ன மெசேஜ்னால் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்கும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே எப்படி இருக்கணும் அதாங்க. ஓகே. மியூசிக் நல்லா தான் இருந்தது. ஃபேமிலி ஆடியன்ஸ் ரெண்டு பேருமே வந்து பார்த்தா தான் தெரியும். அவங்க அது படத்தில் மெசேஜ் இருக்குது. வந்து பார்த்தா நல்லாயிருக்கும். எல்லாருக்குமே பிடிக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ப்ரோ. ஆண் பாவம் பொல்லாது வந்து நல்ல ஒரு படம் ப்ரோ. அதாவது நாங்கள் ஆண்கள் டெய்லியும் என்னென்ன ஃபேஸ் பண்ணுறோம், டெய்லியும் சொல்ல முடியாது. ஒரு பெண்ணுக்கிட்ட இருந்து நம்ம ஒரு விஷயம் சொல்ல வரோம், அது பெண்கள் எப்படி புரிஞ்சுக்கிறான்னு இருக்குது இல்லையா, அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆண் பாவம் பொல்லாதது இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப சூப்பரான படம். எல்லாருமே ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஆண்களுக்கு என்னென்னலாம் கஷ்டப்படுறாங்கன்ட்டு இந்த படத்தை பார்த்து ஃபேமிலியும் தெரிஞ்சுக்கலாம், ஒரு பெண்ணும் தெரிஞ்சுக்கலாம், ஒரு லவரும் தெரிஞ்சுக்கலாம். அப்படின்றது வந்து நல்ல ஒரு கருத்து தான். பெண்ணை நாங்கள் அஃபெக்ட் பண்ணி எதுவும் படம் எடுக்கலை. ஆண் எவ்வளோ கஷ்டப்படுறான்றதை எடுத்து சொல்லி படம் எடுத்திருக்காங்க. ஜியோக்கு அடுத்த ஹிட்டு இதுதான் ப்ரோ. சீரியஸாக சொல்லலாம். ஜியோவில் இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி இதில் நல்லா நல்ல ஒரு எண்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஜோக்கு அடுத்து ஹிட்டு இதுதான். ஜோவோட நல்ல ஒரு சூப்பர் படம். அதுக்கு அடுத்து இவருக்கு நல்ல ஒரு படம்னு சொல்லலாம். யுவராஜோட நல்ல படம் அது. விக்னேஷ்காந்தோட இதுவும் வந்து நல்ல ஒரு எஃபர்ட் போட்டு அவரோட கிளைமேக்ஸ் எல்லாமே சூப்பராக கொடுத்துருந்தார் விக்னேஷ்காந்த். பாட்டு செம பாட்டு ப்ரோ. ரியோராஜ் லிரிக்ஸ் எழுதின பாட்டும் ரொம்ப பிடிச்ச பாட்டு. அது நல்ல பாட்டு. நடுவில் ஒரு லவ் சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் ரியோராஜோட லிரிக்ஸ் வந்து செம்ம லிரிக்ஸு. அவர் பார்த்தாருன்னா அவருக்கு ஒரு தேங்க்ஸ். ஒரு பையன் அவங்க வீட்டில் ஒரு கணவரோ இல்லை அவங்க அப்பாவோ இவங்கெல்லாம் என்னென்ன ஃபேஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க குடும்பத்துக்கோசரம் அப்படின்றதையும் பார்க்கலாம். நீங்கள் ஃபெமினிசம் சொல்லிட்டு ஒன்று பண்ணுறீங்க இல்லையா, அதனால் எங்களுக்கு எவ்வளோ அஃபெக்ட் ஆயிருக்குன்றதையும் வந்து பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸாகவும் பார்க்கலாம், ஒரு தனி நபராகவும் பார்க்கலாம், ஒரு கப்பல்ஸாகவும் பார்க்கலாம். எல்லாருமே பார்க்கலாம். ஓகே. ஆண் பாவம் பொல்லாதது படம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணது. நல்லா காமெடியாக போச்சு. சூப்பர் ஒரு என்ஜாய்மெண்ட்டுன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரியோ ஹீரோனா, செகண்ட் ஹாஃபில் டோட்டலாக விக்கி ஹீரோ. அது அடித்து தூக்கிட்டாருன்னே சொல்லலாம் விக்கி இந்த படத்தில். உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது. ஆக்சுவலி வந்து ஃபெமினிசம் அகேன்ஸ்டாக பேசிட்டா டோட்டலாக நேரம் வேறு மாதிரியாக இருக்கும். ஃபெமினிசமும் ஓகே, ஆனால் அதுக்கான உள்ளே இருக்கக்கூடிய ஃபேக் ஃபெமினிசம்னா என்ன அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்காங்க. அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இப்போ எல்லா பெண்களுமே ஃபெமினிசம் அப்படிங்கிறத ரொம்ப ஃபேக்காக வெறும் இன்ஸ்டாவில் கொடுக்கக்கூடிய ரீல்ஸு கண்டென்ட்டு தான் ஃபெமினிசம்னு நினைக்கிறாங்க. அது ஃபெமினிசம் கிடையாதுங்கிறத ரொம்ப தெளிவுபடுத்தியிருக்காங்க. அதனால் வரக்கூடிய விளைவுகள் என்னங்கிறதே ரொம்ப தெளிவுபடுத்தியிருக்காங்க.